Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountantsல chapter 2ல illustration 2 second sum பார்க்குறோம். From the following particulars of Trichy Education Society, prepare receipts and payment account for the year ended 31st December 2018. இப்போ Trichy Education Societyயோட receipts and payments account prepare பண்ண சொல்லியிருக்காங்க. particulars எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர்ஸில் வந்து நம்ம என்னென்ன எங்கே ரெசிப்ட் சைடு வருமா பேமெண்ட் சைடு வருமானு ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ அது ரெசிப்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேடு, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ என்ன பே பண்ணியிருக்காங்க கேஷ், அப்போ பேமெண்ட். ஹானரேரியம் பே பண்ணியிருக்காங்க, அப்போ பேமெண்ட் சைடு. டொனேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அப்போ ரெசிப்ட் சைடு. ஆடிட் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கிறதுனால பேமெண்ட் சைடு. லாக்கர் ரெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அப்போது அதுவும் ரெசிப்ட் சைடு. சேல் ஆஃப் ஃபர்னிச்சரை சேல் பண்ணி கேஷ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அப்போ அது ரெசிப்ட் சைடு. ஃபர்னிச்சரை சேல் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே ரெசிப்ட் வந்திருக்கும், அதனால் ரெசிப்ட் சைடு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்லாம் பே பண்ணியிருக்கிறதுனால எல்லா எக்ஸ்பென்சஸும் பேமெண்ட் சைடு தான் வரும், போஸ்டேஜ் பேமெண்ட் சைடு தான் வரும். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன், ரெசிப்ட் சைடு வரும். இப்போ சம் போடலாம். அக்கௌண்ட்ஸ் நோட்டில் என்ன பண்ணுங்க, டபுள் சைட் போடணும். இந்த கார்னரில் டெபிட் சைட் கார்னர் டெபிட்னு கொடுத்துருங்க, கிரெடிட் சைட் கார்னரில் கிரெடிட்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிங்க, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் திருச்சி எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் த இயர் ended 31/12/2018. ஹெட்டிங் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு டெபிட் சைட் ரெசிப்ட் ருபீஸ் போட்டுங்க, அதேமாதிரி கிரெடிட் சைட் பேமெண்ட் ருபீஸ் போட்டுங்க. இதெல்லாம் ரெசிப்ட் சைடு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம நோட் பண்ணியிருக்கோமா, அதனால் நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20,000. டெபிட் சைடு எழுதும்போது 2 போட்டு தான் எழுதணும். அதேமாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதும்போது to பேலன்ஸ் B/D கொடுக்கணும், B/Dனா ப்ராட் டவுன். அதுமாதிரி க்ளோசிங் கொடுக்கும்போது C/Dன்னு கொடுக்கணும், அது கேரி டவுனாக நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனுக்கு அது வந்து கேரி ஆகும். ஃபஸ்ட்டு பாருங்கள், டு பேலன்ஸ் B/D எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் 20,000 கொடுத்துருக்காங்களா, அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறோம் 20,000. நெக்ஸ்ட்டு ரெசிப்ட் சம்மந்தமாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டொனேஷன் ரிசீவ்டு 80,000. நெக்ஸ்ட்டு லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு 12,000. நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ஒரு 5,000. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஒரு 10,000. ஓகே, ரெசிப்ட் சைடு எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் சைடு போட போகிறோம். பேமெண்ட் சைடு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இன்வெஸ்ட்மெண்ட் மேடு 80,000. நெக்ஸ்ட்டு ஹானரரியம் பெய்டு ஒரு 3,000. நெக்ஸ்ட்டு ஆடிட் ஃபீஸ் பெய்டு ஒரு 2,000. வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது பேமெண்ட்டில், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 7,000. போஸ்டேஜ் ஒரு 1,000. அவ்வளோதான், வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. எந்த சைட் டோட்டல் அதிகமாக வருதுன்னு பாருங்கள். இந்த 5 இதையும் டோட்டல் பண்ணி பாருங்கள், 5 அமௌண்ட்டையும். அதே மாதிரி இந்த சைடையும் டோட்டல் பண்ணி பாருங்கள். டெபிட் சைடு தான் டோட்டல் அதிகமாக வரும். எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிங்க. $1,27,000 வருது டெபிட் சைடு. அதே மாதிரி 1,27,000 இங்கே என்ட்ரு பண்ணிங்க. 1,27,000லேருந்து 80,000 + 3,000 + 2,000 7,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1,27,000ல் நான் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் கிடச்சிரும். நான் ஒரு ரஃபாக போடுறேன், நீங்கள் இதிலலாம் போடக்கூடாது, தனியாக ஒரு பேப்பரில் தான் போடணும்.
34,000 வந்து லெஸ் பண்ணால் அப்போ அதுதான் என்னது நமக்கு பை பேலன்ஸ் சிபைடி கேஷ் இன் ஹேண்டு 34,000. ஓகேவா? சம் புரியுதா? ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர். ஓகே, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.